உங்கள் அனைவருக்கும் இனிய பணிவான வணக்கங்கள். இந்த டகிள்.காமின் காமெடி பட்டிமன்றத்தின் மூலமாக திரும்பவும் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம். காற்றலை இல்லை என்றால் பாட்டொலி கேட்பதில்லை. ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். 1000 தாமரை முட்டுகளே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே என்று சொல்லிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் மக்கள்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தால் கூட பட்டிமன்றம் என்ற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது ஒரு வடபாயசம் சாப்பிட்ற மாதிரி வாயில வந்தது சொல்ல வேண்டியது. சொல்லு. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் சொல்றதை தெளிவா சொன்னோம். தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா தெளிவா சொன்னீங்கன்னா அது சரியாயிடும். அவ்வளவுதான். இப்ப இன்னைக்கு என்ன விஷயத்தை நம்ம தலைப்பா எடுத்துக்கிட்டு மக்களுக்கு அந்த கருத்தை பதிய வைக்க வேண்டும், அதை மாதிரி நடந்தா அவங்களுக்கு நல்லதா இருக்கும் அப்படின்றத கேட்டுப்போம். அந்த காலத்துல இந்த ராமர் இருக்காரு இல்லையா, ஸ்ரீ ராமர், அவரோட பாத அணியை வைத்துதான் அவருடைய தம்பி சகோதரன் பரதன் வந்து ஆட்சியை ஒரு 14 வருஷமாப்பா தெரியல நடுவர் அவர்கள் எதை சொன்னாலும் சரியாகத்தான் சொல்லுன்ற ஒரு காரணத்தினாலே அதை ஒத்துக்கிட்டாங்க மக்கள். ரைட், இருக்கட்டும். அப்போ அந்த பாத அணியை வைத்துதான் ஆட்சி ஆனா இந்த காலத்துல எப்படி நடக்குது? அப்படி நடக்கிறது இல்லையே. தன் வீட்லயே தன்னோட செப்பலை கழட்டி வச்சு உள்ள போயிட்டு வெளியே வர முடியல. வெளியே வந்தா செப்பலை காணும் இருக்க மாட்டேங்குது. எங்க நீ போய் எடுத்துட்டு வந்துட்டியா? இல்ல நான் எடுத்தேனா? இல்ல யாரும் எடுக்கல. ஆனா யாரு எடுக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ அந்த கிராமப்புறங்கள்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், புதுசா செப்பல் வாங்கினா பேப்பரை சுத்தி கக்கத்துல வச்சுட்டு நடந்துட்டு இருப்பான் 1 மாசம் 2 மாசம். ஏன் கேட்டா செருப்பு தேஞ்சிடும், அதனால தான் இப்படி போட்டுட்டு இருக்கேன். அவன் 1 மாசம் இல்ல நடுவர் அவர்களே, காலம்புள்ள அப்படி அவன் இறக்குறவர்ல அது அந்த ஒரு செப்பல் தான். 2 பேரும் பழகி போச்சு. இல்ல கிராமங்கள்ல நம்ம கண் கூட பாக்குறோம். இதை பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களுக்கு நல்லா தெரியும். இப்ப இன்னைக்கு அது சம்பந்தமான ஒரு தலைப்பு தான். செப்பல்கள் திருடுவதற்கு சிறந்த இடம் எது? கோயிலா திருமண மண்டபம்? நல்ல ஒரு தலைப்பு, அழகா தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த நம்மளுடைய பெப்பர்ஸ் டிவி. இந்த தலைப்பை வச்சு நம்ம கலந்து ஆலோசி இதுக்கு ஒரு முடிவு சொன்னா மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அவங்களோட செப்பலை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறதுங்கிறது தெரியும். இந்த செப்பலை திருடுறதுக்கு சிறந்த இடம் எது அப்படின்னா, நீங்க வந்து பேசுறது வந்து கோயிலுன்னு பேச போறீங்களா? ஆமா நடுவர். இவங்க டீம் வந்து கோயிலுன்னு பேச போறாங்க. நடுவர்களே, இப்பதான் அவங்க என்ன தலைப்புல பேச போறாங்கன்னு தெரிஞ்சு கேட்டு நீங்க சொல்லி. எனக்கு தெரியணும்ன்ற அவசியம் இல்ல, நீங்க என்ன பேச போறீங்கன்னு தெரியணும். இவரு கோயிலுன்னா நீங்க என்னத்தை பேச போறீங்க? கல்யாண மண்டபம் தான். அது தெரிஞ்ச விஷயம். சோ இந்த செப்பலை திருடுவதற்கு சிறந்த இடம் எது என்றால் கல்யாண மண்டபம் தான், திருமண மண்டபம் தான் என்று பேசுறதுக்காக அணியோட தலைவர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், சின்னத்துறை தசாவதாரம் சொன்னேன். அவர் வந்து கோதண்டம். இன்னைக்கு மீசை லைட்டா தான் வரைஞ்சிருக்காரு. கொஞ்சம் இவ்வளவு நாளா முறுக்கி வரைஞ்சிருப்பாரு. இன்னைக்கு யார்கிட்ட முறுக்கிட்டான்னு தெரியல. அதனால முறுக்குன மீசைய குறைச்சி சின்ன பையன் மாதிரி டிஷர்ட்டை போட்டு வந்திருக்காரு. அதான் சொல்ல போனா அதான் உண்மை. அதெல்லாம் தேவையில்லை. என்னை பத்தி 4 வார்த்தை. உங்களை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பெண் குழந்தை இருக்கா. இது சொல்லாமா? சோ இப்படி ஒரு நல்ல ஒரு பேச்சாளர், நல்ல ஒரு பண்பாளர், நல்ல ஒரு அன்பாளர், நல்ல ஒரு அறிவிப்பாளர், நல்ல ஒரு ஆய்வாளர் போதும். அவர் இந்த பக்கத்துல அவங்களுக்கு சப்போர்ட்டா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது நம்மளுடைய லாவண்யா. அவங்களும் நல்ல படிப்பாளி, உழைப்பாளி, இப்படின்னு சொல்லிட்டே போலாம். காதுல வந்து ரங்கராண்டத்தையே மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க. இவங்க யாருக்கிட்ட மாட்ட போறாங்கன்னு தெரியல. கல்யாண மண்டபத்துல செப்பலை திருடுறது சிறந்த இடம் பேச வந்திருக்காங்க. இந்த பக்கம் நம்மளுடைய கதிர் அந்த அணியை தலைமை தாங்க வந்திருக்காரு. கதிரை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மிமிக்ரின்ற பேர்ல பல பேரை வந்து காயப்படுத்திட்டு இருக்கிறவரு. அது மட்டும் இல்லாம இவர் பல வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. ஏகப்பட்ட கூட்டத்துல பேசியிருக்காரு. அந்த கூட்டத்துல பேசி அங்கிருந்த கூட்டத்தெல்லாம் கலைக்கிறதுக்கு வாய்ப்பா நல்ல ஒரு சிறப்பான செயலை செய்திருக்கிற மிமிக்ரி ஆர்டிஸ்ட் கதிர். அந்த பக்கம் கண்ணாடி போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறவரு நம்மளுடைய வெங்கட்ராஜனை. உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அவரை. நல்ல பேச்சாளர், நல்ல நடிகர், நல்ல சிறந்த எழுத்தாளர், நல்ல மனிதர் அப்படின்னு அவரே தன்னைத்தானே சொல்லிக்கிறவர். ரொம்ப சந்தோஷம். நம்ம நிகழ்ச்சி தொடங்கிறோம். ஆக செப்பலை திருடுவதற்கு சிறந்த இடம் எது? அது திருமண மண்டபம் தான் என்று பேசுவதற்காக அணியை தலைமையை தாங்கி இருக்கும் நம்மளுடைய கோதண்டம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். செப்பல் என்பது வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது, தாழ்த்துகிறது, இரண்டுமே ஒரே விஷயத்தில். சரி, எப்படி? ஒருத்தன் சொல்லுவான், இவன் செருப்பா எனக்கு உழைச்சாயா, செருப்பு மாதிரி இவன் எனக்கு இருந்தாயான்னுவான். அதே ஒருத்தன் உன்னை செருப்பால அடிப்பேன், உன்னை செருப்பால அடிப்பேன் அவன் சொல்லுவாயா. அப்போ ஒரு செருப்பு எதுக்கெல்லாம் இணையா சொல்றாங்க பாருங்கயா. வாழ்க்கையோட ஏற்றத்திற்கும் தாழ்வதற்கும், ஒருத்தனை திட்டத்துக்கும் ஒருத்தனை பாராட்டி பேசுறதுக்கும் ரெண்டும் பயன்படுது. கண்டிப்பா. சரி சரி. செப்பல் அப்படின்றத நம்ம நாட்டுல வந்து பேசுறது சாதாரணமா இருக்கும். ஆமா. யுவாங் சுவாங் அழகா சொன்னாரு. யார் யுவாங் சுவாங்கா?
அடங்கொய்யால யுவான் சாங் அவர் சொல்லுவான். புத்தகத்துல ரொம்ப தெளிவா எழுதியிருக்காரு. என்ன என்ன செயின் அண்ட் செப்பல் இஸ் மஸ்ட் அப்படின்னா அழகா சொன்னான். இன்னொரு மேலை நாட்டு அறிஞன் சொன்னான். என்ன சி அவாங் டி சொல்லியிருக்கான். ரொம்ப அழகா சொன்னான். என்ன சொன்னாரு அவரு? ஹியரிங் அண்ட் ஹீல்ஸ் இஸ் வெரி மஸ்ட்னா. ஓ இயரிங் அண்ட் ஹீல்ஸ் இஸ் வெரி மஸ்ட். அது தமிழருக்காகவே சொன்ன வார்த்தை சார். காதணியும் காலணியும் முக்கியம்னா அவன் செயினுக்கு சொன்னான். இவன் காதணியும் காலணியும் முக்கியம் அல்லவான்னு ரொம்ப அழகா சொன்னானே. மறக்க முடியுமா அத? அது மறக்க முடியாதுப்பா. செப்பலை திருடுறதுக்கு எந்த இடம் சிறந்த இடம்? அவங்க எல்லாம் சொன்னது இருக்கட்டும் நடுவர் அவர்களே, இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு சொல்லுங்க. சொல்ல விட்டேன். அவங்க 2 பேர் சொன்ன கருத்துல இருந்து எடுத்து சொல்றேன் நடுவர் அவர்களே. ரொம்ப அழகான தெளிவான கருத்தா சொல்றேன். சரி. ஐயப்ப மலைக்கு போறவங்க செருப்பு போடுறாங்களா? கோயில்ல திருட முடியுமா? இல்ல போட முடியாது. கோயில்ல திருப்பதி மலை ஏறுறாங்களே அவங்க செருப்பு போடுறாங்களா? இல்ல அதெல்லாம் திருட முடியுமா? இல்ல அதுவும் பண்ண முடியாது. நல்லா யோசிங்க நடுவர் அவர்களே. இன்னைக்கு டோக்கன் போட்டாங்க கோயில்ல செருப்பு. ஆமா. சோ டோக்கன் போடுறதுனால அங்க திருட முடியாது. செப்பல். ஆமா. கல்யாணத்துக்கு போனா ஃபுல் மப்புல இருப்பான். ட்ரீட்ன்ற பேர்ல ஷூ ஒரு பக்கம் இருக்கும், அவன் ஒரு பக்கம் இருப்பான். நம்ம ஹாயா எடுத்துட்டு வரலாம் நடுவர் அவர்களே. தேட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவும் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வருத்தத்தோட போகும்போது பிஞ்ச செருப்பு உங்கள மாதிரியே இல்ல நடுவர் அவர்களே, அது மாதிரி ஒரு பிஞ்ச செருப்போட போவான். செப்பல். ஆமா செப்பல்ல போவான். ஆனா திருமண மண்டபத்துக்கு கடன் வாங்கியாவது புது செப்பலை வாங்கிட்டு போவான். ஏன்னா பந்தியில உள்ள நுழையும் போது அவன் செப்பல்ல இருந்து தலை வரைக்கும் பார்த்த அப்புறம் தான் சோறு ஒரு படம் எக்ஸ்ட்ரா போடுவான், ஸ்வீட் ஒன்று எக்ஸ்ட்ரா. புது செப்பல் எங்கே கிடைக்கும் என்றால் கடையில. அதை விட அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அவரோட செருப்பை பார்த்து தான் அவருக்கு சோறு போடுறாங்க, அவர் மூஞ்ச பார்த்தா சோறு போட மாட்டாங்கன்றாரு. வரேன். இன்னொன்னு வந்து ரொம்ப அழகான தெளிவா, அதாவது அவங்க சொன்னது ஃபாரின் யுவாங் சுவாங்கோ ஷியவாங் டியோ பத்தி தெரியல. சரி. சோ அதனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்றேன். ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கான். அதுதான் அதுக்குத்தான், இதுதான் இதுக்குத்தான். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கான் பாரு. எப்படி? அதுதான் அதுக்குத்தான். எது கல்யாணம் தான் அதுக்குத்தான். ஓ இதுதான் இதுக்குத்தான். செருப்பு எடுக்குது இங்கதான் அப்படின்னு வச்சான் பாரு. பாட்டுல வருமா? இது போல ஒரு பாடலை உங்களால் சொல்ல முடியுமா? வந்துதா? சரி ரைட். இன்றைய தினம் ஒரு மனிதனுக்கு யதார்த்த வாழ்க்கைக்கு தேவை எதுவாக இருக்குமோ இல்லையோ அவன் நடப்பதற்கு தேவை செப்பல் என்பதை சொல்லிக் கொண்டு நல்ல ஒரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரைட். விடுப்பா.